கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்த அந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவனுடைய சித்தம். இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதே தெரியாமல், அதை அறிந்து கொள்ளாமல், அதை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக அநேக கிறிஸ்தவங்க போய் சிக்கி கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாய் இருக்க வேண்டிய அறிவு என்ன ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. நீங்க கொலோசியரின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். நல்ல கவனிங்க, இங்க கொலோசிய சபைக்கு பவுல் ஒரு முக்கியமான ஜெபத்தை வந்தார். என்ன வந்தார்னா, கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும் என்று பண்ணவில்லை. கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல வாகனத்தை கொடுங்க என்று ஜெபம் பண்ணவில்லை. கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுங்க என்று ஜெபம் பண்ணவில்லை. அந்த பவுல் என்ன ஜெபம் பண்ணினான் ஆனால், கர்த்தாவே இவர்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். காரணம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தில் தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்ப தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எதுல இருக்கிறது ஆனால், நாம் எந்த அளவுக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பரலோக ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்காதவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. அதனாலதான் இயேசுட்ட தன்னுடைய சீசர்கள் வந்து, இயேசுவே யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், இதே போல எங்களுக்கும் ஜெபிக்க என்ன செய்யும், கற்றுத்தாரும் என்று கேட்டாங்க. அப்ப இயேசு ஒரு ஜெபத்தை முதலாவது கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப பூமியில தேவனுடைய சித்தம் செய்து முடிக்க வேண்டுமானால் தேவனுடைய சித்தம் இன்னது என்பது நமக்கு தெரியணும். எப்போதுமே மூல அறிவு தேவனுடைய சித்தத்துக்கு மகா பெரிய தடை. இந்த ஒன்னே போதும், மூல அறிவு தேவனுடைய சித்தத்துக்கு மகா பெரிய தடை. அதனால்தான் இயேசு சொல்வார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்ப நம்முடைய நினைவும் இயேசுனுடைய நினைவும் ஒன்றா இசையாது. ஏன்னா நம்முடைய நினைவுல மூல அறிவு இருக்கும், ஆனா இயேசுனுடைய நினைவுல பிதாவினுடைய சித்தம் இருக்கும். இப்ப யோசேப்பை பாருங்க, பிதாவினுடைய நினைவு என்னது? குழியில இறங்கணும், அடுத்து சிறைச்சாலைக்கு போகணும். இதெல்லாம் யாருடைய நினைவு? அவர் நினைவு. நம்ம நினைவு என்னது? இதெல்லாம் போய் தான் அங்கே போகணுமா, எனக்கு குழி வந்து தான் ஆகணுமா, என்ன குழியில் போட்டு தான் ஆகணுமா, போட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல நான் யோசேப்பு இப்போ மூல அறிவை யூஸ் பண்ணியிருந்தான் ஆனால் அந்த குழியில இறங்கியிருப்பானா? இறங்கியிருக்க மாட்டான். அந்த இடத்துல அவனுடைய நினைவும் இயேசுனுடைய நினைவும் ஒன்னா இணையலை.
எப்போதுமே ஒரு காரியத்துல நம்ம நினைவும் இயேசுவினுடைய நினைவு ஒன்றா இசையக்கூடாது. இப்ப கானாவூர் கல்யாண வீட்டை வைங்களேன். அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவினுடைய நினைவுக்கு இடம் கொடுத்தாங்களா, இயேசுவினுடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்தாங்களா, இவர்களுடைய நினைவை நிறைவேற்றினாங்களா? நம்ம பொண்ணு பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ எந்த காரியமானாலும் நம்முடைய நினைவை தான் யூஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளை அப்படி இருக்கணும், இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இத்தனை வீடு இருக்கணும், மினிமம் 2 lakhs 1 லட்சத்துக்கு ஒரு 3 lakhs ஆவது அவர் சம்பாதிக்கணும். இதெல்லாம் யாரோடைய நினைவு? இந்த நினைவு இருக்கும்போது தேவனுடைய நினைவு இங்க நிறைவேறாது. இவனுடைய வாழ்க்கையில இவன் நினைவு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நினைவு நிறைவேறாது. எனக்கு இப்படிதான் பொண்ணு வேணும், எனக்கு அப்படிதான் மாப்பிள்ளை வேணும், இப்படி இருந்தாதான் முடிப்பேன், அப்படி இருந்தாதான் முடிப்பேன். இதுல எங்க இவன் கேட்கான் கத்தட்ட? இப்ப தேவ சித்தம் கொஞ்சம் மூக்கு வடக்கணிக்கு போயிருக்கும், தேவ சித்தம் கொஞ்சம் வாயி தெக்கணிக்கு போயிருக்கும். இதுதான் தேவ சித்தம்னு வைங்க. நம்ம என்ன நினைப்போம்? சாய் இதை போய் கல்யாணம் பண்ணவா? மூக்கு எங்க போயிருக்கு? உதாரணமா சொல்றேன், மூக்கு எங்க போயிருக்கு? வடக்க போயிருக்கு. வாய் எங்க போயிருக்கு? தெக்கல்ல போயிருக்கு. இது எப்படி? அதனால அடுத்து வேற பாருங்க. ஆனா அது எங்க என்னவா இருக்காது? தேவ சித்தமா இருக்காது. நம்ம எது எது பார்வைக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கமோ அது தேவ சித்தமா அதிகமா இருக்காது. உடனே நீங்க அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா லோத்து அங்க பார்த்தான் சோதம் குமரா பட்டணத்தை. இங்கேருந்து பார்க்கும்போது அவன் பார்வைக்கு அப்படியே ஏதேன் தோட்டம் போல தெரியுது. எப்படி தெரியுது? நல்ல நீட்டா, நல்ல ஏதேன் தோட்டம் மாதிரி நல்ல பச்சை பச்சையா தெரியுது. உடனே லோத்துக்கு என்ன ஆயிட்டு? இதான் தேவனுடைய சித்தம் என்று அறிந்து கொண்டேன் அப்படின்னு போயிட்டார். உள்ள போன போதான் தெரியுது உள்ள எல்லாம் எப்படி இருக்கு. போன ஆளு வாசற்படியை விட்டு உள்ள போகவே முடியல அவனால். லோத்து எங்க தான் இருந்தார்? சோதம் குமராவின் ஏன் உள்ள போக முடியல? உள்ள போனவன் தான், தேவ சித்தம்னு நினைச்சு போனவன் தான். இப்ப எங்க வந்துட்டான்? இப்ப நிறைய பேர் அப்படிதான் முழிக்கும். நிறைய பேர் சில காரியம், இந்த காரியம் தேவ சித்தம் நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சிடுறது. கடைசியில் முழிக்க வேண்டியது எங்க வந்து வாசல்ல உட்கார்ந்து கத்தாவே அப்படிதான் உட்கார்ந்து இருந்தார். யாரு? லோத்து. ஏன்னா அண்ணாதான் ஆசாப் சொல்லுவா, நான் காரியம் அறியாத மூடன் ஆனேன், கத்தாவே நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஏன்? தேவனோ என்னை குறித்ததான தேவ சித்தத்தை அவன் அறியாம துன்மார்க்கரையே பார்த்துட்டு இருக்கான். அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் பைக்கு வாங்கிட்டான். ஆனா இவன் மேல என்ன இருக்கு? ஓ தேவ சித்தம் இருக்கு, அதை இவன் அறியலை. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தான். நான் யோசித்து பார்த்தேன், அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. என் மேல ஒரு சித்தம் இருக்கு, என் மேல ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்கு. நான் அதை அறியாத மூடனானேன், நான் அவருக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அவங்கள நடத்துறது போல கர்த்தர் நம்மள நடத்த மாட்டார். அவங்களுக்கு வீடு வாசல் கொடுக்கிற போல கர்த்தர் நமக்கும் தரணும்னு இல்லை. நமக்கு ஒரு சித்தம் வச்சிருப்பார், நமக்கு ஒரு நேரம் வச்சிருப்பார். அந்த நேரம் இல்லாம நமக்கு அவசரம். எனக்கு பைக்கு இப்பவே சொல்ல முடியும், எனக்கு பைக்கு உடனே வேணும், எனக்கு காரு உடனே, கார் எனக்கு உடனே. உடனே பெற்றோர் என்ன செய்வாங்க? இவன் தொந்தரவு தாங்க முடியல, பேசாம போப்போ ஒரு பேங்குக்கு போவான், ஒரு லோனை எடு, அதை வாங்கி கெட்டி இவன் என்ன செஞ்சிடுவான்? பைக்கை வாங்கிடுவான். இவன் சல்லுன்னு போயிட்டு வருவான். அங்க பெற்றோருக்கு என்ன ஆகும்? லோன் அடைக்கணுமே, நிம்மதி இருக்குமா? சமாதானம் இருக்குமா? ஆனா தேவ சித்தத்துல என்ன இருக்கும்?
கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசு போனார். யார் போனா? இப்போ நம்மளும் அப்படிதான் ஜெபம் பண்ணிடுவோம். கர்த்தாவே உமக்கு சித்தமானால் எனக்கு பைக்கை, உதாரணமாக தான் சொல்றேன், உமக்கு சித்தமானால் எனக்கு வாகனத்தை தாரும். ஜெபம் பண்ணிட்டு என்ன தெரியுமா செய்வோம்? சும்மா இருப்போம். சும்மா இருப்போமா? பேங்கா போவோம். இங்க ஜெபம் என்னது? கர்த்தாவே உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த வாகனத்தை தாரும் கர்த்தாவே. இவன் என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? உமக்கு ஜெபம் சித்தமானால். ஆனா சித்தத்தை அறிஞ்சிருக்கானா? சித்தத்தை தெரிஞ்சிருக்கானா? அதான் நான் காரியம் அறியாத மூடனானேன், நான் அவருக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். நம்ம ஜெபம் நல்லா பண்ணிடுவோம், ஆனா லோனுக்கு அலைவோம். ஜெபம் என்னது? ஐயா இயேசு உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லிட்டு அவர் எங்கேயும் போல. அங்க எல்லாரும் வாராங்க, சிறைப்பிடிக்க வரும்போது கைய கொடுக்காரு. கைய உடனே பேதுரு காதை வெட்டுதான். பேதுரு சொல்றார், இதை செய்யக்கூடாது, இது பிதாவினுடைய வேலை. அவர் என்னை குறித்ததான சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? இப்ப அநேகர் அப்படிதான் இருக்காங்க. பிதாவின் சித்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணுதாங்க, ஆனா பிதாவின் சித்தத்தை செய்கிறது இல்லை. ஒரு ஃபைலை தூக்கிட்டு லோனுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி லோன் கிடைக்கலாம், உடனே கத்திட்ட வந்து ஜெபம் பண்றது. கர்த்தாவே நான் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக, எதுக்கு? அங்க பேங்க்ல போய் லோன் வாங்கக்கு கர்த்தருடைய சமூகம் என்ன செய்யணுமா? அப்ப கர்த்தர் யாராயிருவார்? எனக்கு கற்று தந்தது தான் சொல்றேன். கர்த்தர் யாராயிருந்தார்? எங்க சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம இத்தனோண்டு ஆக்கிடுறோம், பேங்க பெருசா ஆக்கிடுறோம். அப்ப அவர் எங்க கிரியை செய்வார்? அவரிடத்துல எப்படி அதிசயங்களை எதிர்பார்க்க முடியும்? அவரிடத்துல எப்படி அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும்? இல்ல வர கர்த்தரை முன்பாக அனுப்புறது. கர்த்தாவே நீர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி அந்த மேனேஜர் உள்ளத்துல நீர் கிரியை செய்து எனக்கு லோன, இதுக்கா கர்த்தரு? இதுக்கா கர்த்தரு? அவர் உள்ளத்துல கிரியை செஞ்சு லோனை தர கர்த்தரு யார் மூலனாலும் கிரியை செஞ்சு தந்துடலாமே, சும்மாவே தந்துடலாமே. அவரால் முடியுமா? பாட்டு என்ன படிப்போம்? கூடாதது ஒன்றுமில்லை உம்மால். பாட்டுக்கு நானும் அப்படிதான், பாட்டு நல்லா படிப்போம், ஆனா அவரை கிரியை செய்ய விட மாட்டோம். இப்ப அநேக கிறிஸ்தவங்க அப்படிதாங்க இருக்காங்க. பாட்டுக்கு குறைவில்லை, ஆராதனைக்கு குறைவில்லை, ஜபத்துக்கு குறைவில்லை, ஆனா தேவ சித்தத்துக்கு குறை வருது. அங்க இயேசு சொல்றா, என் வேலை இன்னும் வரல. இயேசு வேலை எப்போ வரும்னு தெரியவும் செய்யாது. இப்ப மரியாள் போய் சொல்லிட்டு போறான், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இப்ப இவங்க என்ன செய்யணும்? நம்மளை விட மிக மிக அர்ஜென்டான ஒரு வேலை அவங்களுக்கு அவசரம். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை, இப்போ எவ்வளோ நேரத்தில் வேணும்? இப்போ நம்ம சர்ச்சை இருக்கு, சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம், சாப்பாடு இல்லை, நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னா சொல்லுவோம். உடனே ஏதாவது வாங்கியாவது. அப்ப இந்த நேரத்தில் இந்த திராட்சை ரசத்தை உடனே கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, நாள் ஆகும். ஆனா தேவனும் சொல்றா இன்னும் என் வேலை வரலங்காரு. ஆனா இவங்களுக்கு ஒரு எண்ணம், என்ன எண்ணம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணுங்கிற ஒரு எண்ணம். யாரால தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய முடியும்னு தெரியுமா? நீங்க யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. மனசு வேணும். சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுகிற ஜெபம் இருக்கும், ஆனா சித்தத்தின்படி செய்யக்கூடிய மனசு இருக்காது. இப்ப அநேக கிறிஸ்தவங்கிட்ட அதான் இல்லை. சித்தத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு, ஆனா சித்தத்தின்படி செய்யக்கூடிய மனது இல்லை. ஆனா இந்த வேலைக்காரர்கிட்ட சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி இயங்க வேண்டும் என்கிற ஒரு மனசு இருந்தது. இப்ப யாராவது திராட்சை ரசம் நான் கேட்கேன், நீங்க என்ன செய்ய சொல்திய? தண்ணி எல்லாம் ஊத்த சொல்திய. நம்ம என்ன செய்வோம்? இப்போ நம்ம ஆட்களில் ஒருத்தர் யாரா அங்கே இருந்தா என்ன நடக்கும்? ஏசுட்ட என்ன சொல்லுவான்? ஏசப்பா, உங்களை நம்பி நான் ஒரு அற்புதத்தை, உங்க ஜபத்தை தந்தேன், நீங்க என்னடானா திராட்சை ரசம் வேணும்னு நான் ஜெபம் பண்ணா நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? அதான் உன் நினைவுகள். அவர் கிரியை செய்யும் போது நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம அப்பந்தான் அமைதியா இருக்கவே மாட்டோம். ஏன் நம்ம கையும் காலும் அப்பந்தான் சும்மாவே இருக்காது பாருங்க. அவர் கிரியை செய்ய இருப்பார், அப்பந்தான் நம்ம என்ன கொண்டு போவோம். அதுக்கு தான் நீங்க லேவியராகமத்தில் பாருங்க, பலி மிருகத்துல முதலாவது தலையை எடுத்துடணும் பார். எதை எடுக்கணும்? ஏன்னா இந்த தலையே அவனை என்ன ஆகாது, பரலோகத்துக்கு கொண்டே வராது. இந்த மூல அறிவு அவனை எங்க கொண்டு வராது, பரலோகத்துக்கு கொண்டே வராது. அதனால தான் லேவியராகமத்தில் பலி மிருகத்துல முதல்ல என்ன செஞ்சிரு, தலையை முதல்ல தனியா எடுத்துரு. இந்த தலை இருந்ததுன்னா இவனுக்கு ஏன் தலை இணையாது. நம்ம தலை இருக்கிற வரைக்கும், நம்ம குடும்பத்துல நம்ம மூல அறிவு செயல்படுகிற வரைக்கும் அவருடைய கிரியைய, அவருடைய அதிசயத்தை, அவருடைய அற்புதத்தை நம்மளால காண முடியாது. ஏன்னா என்ன இருக்கு, நம்ம தலை இருக்கு. ஆனா ஜெபம் என்னது? உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆனா மூல அறிவு தலை போயிருக்காத. எந்த காரியமானாலும் அவருடைய சித்தத்துக்காக காத்திருங்க. இல்லை எனக்கு உடனே வேணும், இல்லை எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால அதிசயங்களை காண முடியாது. உங்க மூலம் தேவனுடைய நாமமும் மகிமை படாது. தேவ சித்தத்தின்படி நீங்க செய்திருந்தால் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அது எந்த காரியமாகட்டும். இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட காரணம், இவர்கள் மூலம் அநேக தேவனிடத்துல விசுவாசத்தை வைக்க காரணம், இவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு மனதை விட்டு கொடுத்ததினால் இவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்தது. இவர்கள் மூலம் மற்றவர்களும் தேவனிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். அப்ப நம்ம தான் மற்றவங்க வாழ்க்கையில விசுவாசம் வராம இருப்பதற்கு காரணம் நம்ம தான். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் வராம இருக்க காரணம் நம்ம தான். நம்ம என்ன செய்தோம்? ஐயா, அவங்களுக்கு மனது இருந்தது, இந்த காரியத்துல மனது வர ரொம்ப கஷ்டம். நமக்கு சின்ன சின்ன காரியத்திலேயே பொறுமைக்கு மனது வர மாட்டேங்குது. தேவ சித்தத்துக்கு என்ன வர மாட்டேங்குது? உடனே நான் எங்க போயிடணும்? ஏரோப்ளேனுக்கு. ஒவ்வொருத்தரும் ஏரோப்ளேன்ல உயிரை பிடிச்சிட்டு உட்காந்து ஓட்டிட்டு கிடக்கான். நமக்கு என்ன ஆசை? உடனே ஏரோப்ளேனுக்கு போயிடணும். அதுக்குன்னு ஒரு வேலை வச்சிருப்பார். எங்க உங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கு, பேசாம இருங்க. கர்த்தர் அதை தான் சொல்லுவார். இஸ்ரவேல் மோசேட்ட சொன்னார், நீங்க சும்மா இருந்தா போதும், உங்களுக்காக நான் என்ன செய்வேன். நீங்க போயிட்டு அதை போட்டு கையை போட்டு காலை போட்டு நோண்டி மூளை அறிவை யூஸ் பண்ணி எங்க போயிடாதீங்க, திரும்ப எகிப்துக்கு போயிடாதீங்க. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு முன்பாக அற்புதம் நடக்கும்.
அதிசயம் நடக்கும். நம்ம சும்மா தானே இருக்க மாட்டோம். செங்கடலை அவரே பிளப்பாரு. நம்ம என்ன செய்வோம்? 4 பேரை கூப்பிட்டுருவான். நம்ம 4 பேரை கூப்பிட்டு அவராவது அவருடைய பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால கிரியை செய்வார். அதையும் கிரியை செய்கிறத விட வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? 4 பேரை கூப்பிட்டு வந்து, ஏப்பா இது ஒப்பேராது, இவன் பேச்சை கேட்டு நம்ம செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம். பின்னாடி ராஜா வேற வாராரு, அவர் வேற நம்மளை கொன்றுவாரு. பேசாம என்ன செய்வோம்? நாங்க எகிப்துல இருந்து சாகிறது கொஞ்சம் சும்மா இருந்தா என்ன? இந்த உண்மையாவங்க இந்த கிறிஸ்தவங்களால சும்மாவே இருக்க முடியாது பாருங்க. தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. தேவன் சொன்னான்னு வெளியே வந்துடுவாங்க. வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றார்? தயவு செய்து நீங்க சும்மா இருங்க. தயவு செய்து என்ன செய்யுங்க? நான் பார்வோன் முன்பு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், நீங்க சும்மா இருங்க. அந்த நேரம் போட்டு மூளையை கசக்கி கர்த்தர் எங்களை செங்கடல் முன்பாக கொண்டு வந்து விட்டுட்டார். நாங்கள் எகிப்தில் இருந்து சாகிறது எவ்வளவோ. சிலர் அப்படிதான் இந்த மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு இப்படிதான் யோசிப்பாங்க. கர்த்தர் எங்களை இங்க கொண்டு வந்து, உதாரணமா சொல்லு, இங்க கொண்டு வந்து விட்டுட்டார், நாங்க அங்கேயே இருந்திருந்தா. கர்த்தர் தான் கொண்டு வந்து விட்டார்னு விசுவாசம் இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன புலம்பலு? சும்மா இருக்க வேண்டியதானே. நம்மளால என்ன செய்ய முடியாது? எங்க நான் நடக்கக்கூடிய காரியத்தை தான் சொல்றேன். இந்த உலகத்துல கிறிஸ்தவங்க வீட்டில் நடக்கக்கூடிய காரியத்தை தான் சொல்றேன். நம்மளால என்ன செய்ய முடியாது? கொஞ்சம் சும்மா இருப்போம். தலையை கொஞ்சம் வெட்டி வைப்போம். கர்த்தருடைய தலை வரட்டும். அவரே சரீரமாகிய சபையை எல்லாவற்றாலும் எல்லாவற்றை கொண்டும் நிரப்புகிறவர். உன் பாத்திரத்தில் மாவு குறையாது, உன் கலசத்துல எண்ணெய் குறையாது. அப்போ உன் தலை கீழே வைக்கப்படணும், அவர் தலை வரணும். அப்பந்தான் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன செய்வார்? நிரப்புவார். நம்ம அவர் தலையே இங்க வராது. நம்ம எதிர்பார்க்கறது என்னது? கர்த்தாவே என் வீட்டில் மாவு இங்க குறையக்கூடாது ஜெபம் பண்ணிட்டு இவன் சும்மா இருக்க மாட்டான். நம்ம என்ன செய்வோம்? சும்மா இருப்போம். அவனுக்கு ஃபோன் போட்டு ஒரு 10,000 ரூபா அனுப்பு, மாவு குறைய போகுது, இன்னும் 2 நாளில் பட்னி தான். அவனுக்கு ஃபோனை போடுறது. இவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஒரு 5,000 ரூபா இருந்தால் அனுப்பு, மாவு கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்வார்? அவரால் எல்லாவற்றையும் கொண்டு நிரப்ப முடியுமே. நமக்கு கொஞ்சம் பொறுமை, கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் போதும். அதை தான் கர்த்தர் நம்முடைய இடத்துல கேட்கார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவனால மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை காண முடியும். மற்றவர்களால அதிசயங்களை காண முடியாது. முடியுமா? முடியாது. இயேசு தண்ணி ஊத்த சொன்னா ஊத்தணும். தண்ணி ஊத்த சொன்னா ஊத்தணும். ஒரு கிறிஸ்தவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மிக மிக ஆயத்தமா இருக்கணும். அது என்னவானாலும் அதை செய்ய மிக மிக ஆயத்தமா இருக்கணும். நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு என்ன சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இப்ப எதுக்கு ஆள் இல்லை? ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆள் எங்க இருந்தாவது வந்ததுதாங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய
அதற்குரிய ஆளு இல்லை. இயேசு வந்தது எதற்கு? உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி இருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். அது அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு மனசு வேணும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்ம முதலாவது ஆயத்தமாகணும். அண்ணாதான் தாவீது சொல்வார், கர்த்தாவே தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. எதுக்கு? உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. இப்ப அநேக கிறிஸ்தவங்களுடைய இருதயம் ஆயத்தமா இல்லை. எதுக்கு ஆயத்தமா இல்லை? தேவ சித்தத்தின்படி செய்ய ஆயத்தமா இல்லை. ஐயா, தேவ சித்தத்தின்படி செய்த அந்த காரியத்தினுடைய டேஸ்ட் எவ்வளவு அதிகமா இருந்ததா இல்லையா? இந்த டேஸ்ட்டை நாங்க பார்த்ததே இல்லைங்க. அங்க அதுதான் தேவனுடைய சித்தத்தில் உள்ள மகிமை. இதுக்கு முந்தி நாங்க குடிச்சோம் திராட்சரசத்தை, அதெல்லாம் மூல அறிவு. அது எங்களை என்ன செய்யல? களிப்பாக்கல. அது மணவாளனை அழைக்க விடல. ஆனா இந்த திராட்சை ரசத்தை நாங்க குடிக்கோம். ஆனா இது உடனே எதை கூப்பிட வைக்கி? மணவாளனை கூப்பிட வைக்கி. தேவ சித்தம் மிக மிக முக்கியம். ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய சித்தம், அதே மாதிரி பிள்ளைகள்கிட்டையும் உங்களுடைய சித்தத்தை போட்டு திணிக்காதீங்க. நீ கலெக்டரா ஆகணும், நீ இன்ஜினியரா ஆகணும், நீ ஐபிஎஸ்ஸா ஆகணும், அவன் சித்தத்தையும் விடாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் மட்டும்தான் என்ன செய்யணும். அதனால்தான் மனோபா போய், கர்த்தாவே நீர் எனக்கு பிள்ளையை தாரீங்க, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? நம்ம அப்படி கேட்போமா? நம்ம பாஸ்டர் சொல்ற மாதிரி வளர்த்தாலே போதும். அதே நம்மளால இல்லை, நம்ம எங்க போய் கேட்போம்? மனோபா தேவ சித்தத்தை கேட்கான். அது தேவன் சொல்றார். அவன் மூலம் இந்த திராட்சை ரசத்தினுடைய அந்த விதையினுடைய வாசனை கூட என்ன செய்யக்கூடாது. இதை எப்படிங்க பாதுகாக்க முடியும்? இவ்வளவு தூரம் எப்படிங்க கவனமா வளர்க்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிங்களேன். கர்த்தர் என்ன சொல்றார்? எப்பா, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் மேல திராட்சை ரசத்தினுடைய விதை கூட என்ன செய்யக்கூடாது, வாசனை கூட. இவன் செத்தவன் கிட்ட போகக்கூடாதுங்காரு. இந்த அளவுக்கு பிள்ளைய வளர்க்கணுமா? அதற்கு நீ எச்சரிக்கையாகவும் இருக்கணுமா? இதான் தேவ சித்தம். நம்ம பிள்ளைய மனம் போல போயிட்டு வா, எங்க போற, போயிட்டு எப்போ வருவே, போயிட்டு அது தேவ சித்தமா? அது தேவ சித்தமா? அவன் எங்க போனாலும் போயிட்டு வா, சந்தோஷமா கையில் 500 1000 கொடுத்து நம்மளை அனுப்புறது. அங்க தேவ சித்தம் இருக்கா? இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சி வேணுமா? அவங்க தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் போயிட்டாங்க. தேவனுடைய ஆலோசனைக்கு காத்து இருக்கலையா? எங்களுக்கு உடனே இறைச்சி வேணும். இப்ப கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியத்தை உடனே ஏன் தாரா தெரியுமா? இல்லைன்னா இவன் பின்னாடி போயிடுவான். எங்கே போயிடுவான்? திரும்ப எகிப்துக்கே போயிடுவான். இவனை சும்மாவே கொண்டு வரக்கு படாத பாடு பட்டிருக்கேன். அதனால இறைச்சியை கொடுத்தார். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனா இச்சையை இன்னும் வெறுக்கவில்லை. இச்சையை யாரால இன்னும் வெறுக்க முடியலையோ, தன்னுடைய ஆசை இச்சையை யாரால கர்த்தருக்காக அர்ப்பணிக்க முடியலையோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்கிற அந்த பெயரே இருக்காது.
இவங்க இச்சையா வெறுக்காததுனால இவங்க வாழ்க்கையில தேவ சித்தமே நிறைவேறல. வண்ணாந்தரத்திலேயே மடிந்து போனாங்க. ஏன்? இச்சையை விட முடியல, ஆசையை விட முடியல. அந்த ஆசை இச்சை வரப்போய் தான் எனக்கு உடனே வேணும், எனக்கு உடனேன்னு வேணும்னு சொல்ல முடியுது. தேவ சித்தத்துக்காக காத்திருக்க முடியல. பைக்கு மேல ஒரு ஆசை வந்தோன்னே எனக்கு உடனே வேணும். ஒரு காரை பார்த்தோன்னா ஆசை வந்தோன்னே இந்த கார் எனக்கு உடனே வேணும். அப்படி நம்ம வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு தான் தேவ சித்தமே போச்சு. தேவ சித்தமே நம்ம வாழ்க்கையில போயிட்டு. கடைசியா நான் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கேன். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. இதை எல்லாரும் ரொம்ப தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் மறக்கக்கூடாத ஒரு வசனம். வாசிங்க, எல்லாரும் எடுங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஊழியக்காரனுக்கே அநேக அடி. யாருக்கு? தேவ சித்தத்தை அறிஞ்சி. அதான் தாவீதை குறித்து போட்டிருக்கும். தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து முடித்த பிறகு நித்திரை அடைந்து. தாவீது என்ன செஞ்சாரா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடித்த பிறகு நித்திரை அடைந்து. நம்ம என்ன செஞ்சாலும் என்ன இருக்கணும்? அதுல தேவ சித்தம் இருக்கணும். இங்க சித்தத்தை அறிஞ்சு அதை செய்யலன்னா அநேக அடி. அடுத்த வசனத்தை வாசிங்க. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். தேவ சித்தத்தை அறியலனா கொஞ்சம் அடி. தேவ சித்தத்தை அறிஞ்சு செய்யல, அதற்கு ஆயத்தமா இல்லைன்னா அநேக அடி. ஆனா அடி கன்ஃபார்ம், அடி உறுதி. ஆனா அதுல கொஞ்சம் கூட, இவ்வளவுதான் வித்தியாசம். தேவ சித்தத்தை அறிஞ்சு அதை செய்யாதவனுக்கு கர்த்தர் நல்லா பாருங்க, அப்ப அங்கேயும் போக விடலை, இங்கேயும் போக விடலை. நீ தேவ சித்தத்தை அறிஞ்சிரு, அறிஞ்சா அதன் பிரகாரம் செஞ்சிரு. செஞ்சா அடியே கிடைக்காது. இல்லை தேவ சித்தத்தை அறியலைன்னா கொஞ்சம் அடி கிடைக்கும். இல்லைன்னா தேவ சித்தத்தை அறிஞ்சு நீ செய்யலைன்னா அநேக அடி கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்? பேசாம தேவ சித்தத்தை அறிஞ்சு அதை செஞ்சிட்டு போறது ரொம்ப நல்லது. அடி விழாது. என்ன விழாது? சில ஸ்கூலில் அடி விழும்னு நம்ம என்ன செய்வோம்? பாடத்தை எப்படியாவது நைட்டு உட்காந்தாவது படிச்சுட்டு போயிடுவோமா, போக மாட்டோமா? இல்லைன்னா லீவாவது போட்டுருவான். அந்த அடிக்கு பயந்து இவன் என்ன செஞ்சுதான்? ஸ்கூலை லீவே போட்டுறதான். அப்போ இந்த அடிக்கு பயந்து நம்ம எவ்வளோ, இங்கே அங்கெல்லாம் லீவ் போட முடியாது, அங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. அவர் அங்கே வந்து அடிப்பார், இங்கே வந்து அடிப்பார். ஸ்கூல்லையாவது லீவை போட்டு வீட்லையாவது உட்காந்துக்கலாம். ஏன்னா இவர் டீச்சர் இந்த படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க, இதை படிக்காமல் போனால் என்ன செய்யும்? கண்டிப்பாக அடிப்பாங்க. இந்த அடிக்கு பயந்து நம்ம என்ன செய்வோம்? லீவை போட்டுருவோம். ஆனால் இங்கே அப்படி போட முடியாது. தேவ சித்தத்தை அறியலைனாலும் அடி, அறிஞ்சு செய்யலைனாலும் அடி. அதனால தான் நோவா பார்த்தார். நோவாவோ கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான், செய்து முடித்தான். அடி முடிஞ்சது, அடிக்கு தப்பிச்சிட்டான். நான் கஷ்டப்பட்டாவது ஒரு கொப்பையன் மரத்தை என்ன செஞ்சிருந்தேன்? செஞ்சு முடிச்சிருந்தேன். என்னால் எதை வாங்க முடியாது?
அடியை வாங்க முடியாது. அப்ப குடும்பமா அந்த சித்தத்துக்கு ஒத்துழைச்சிருக்காங்க பாருங்க. அப்ப நோவா தானும் அடிபடக்கூடாது, தன் குடும்பமும் அடிபடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்திருக்கு பாருங்களேன். அந்த பாரம் இருந்திருக்கு பாருங்களேன். எங்க யாராவது இப்படி செய்வாங்களா? எத்தனை வருஷமோ கழிச்சு வரக்கூடிய ஜலப்பிரளயம். அப்போ உதாரணமாக சொல்றேனே, இப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு வெள்ளம் வரப்போகுது. இப்போ என்னையே கத்தர் எச்சரிக்கார். பொதுவாக எச்சரித்து ஒரு பேழையை செய்ய சொல்றார். அப்போ நான் என்ன, நீங்கள்லாம் என்ன வந்து பார்த்துட்டு போவிய? இது ஆயிட்டா பேழையை உண்டாக்கிட்டு இருக்காரு. எது 20 வருஷம் கழிச்சு தான் ஜலப்பிரளயம் வரப்போகுதுங்காரு. இப்போவே பேழையும் உண்டாக்குதாரு. நல்லா தானே நேற்று பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு இவருக்கு என்ன ஆச்சு? யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? ஆனால் நோவா அதெல்லாம் பொறுப்படுத்தினானா? இங்கே எத்தனை பேர் யாசிருப்பான்? இல்லை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஜலப்பிரளயம் வரப்போதுங்க, எப்போ வரும் கேட்டால் தெரியாதுங்க, பேழையை உண்டு பண்ணணுங்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் நோவா அதற்கெல்லாம் எதுவுமே சொல்லாம தேவ சித்தத்துக்கு இணங்கி அப்படியே செய்து முடித்தான். முடிச்சவனுடைய குடும்பம் பேழைக்குள்ள, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவனுடைய குடும்பம் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள இருக்காது. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தவனுடைய குடும்பம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கும். இயேசு கடைசி வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிச்சார். அதுக்கப்புறம் தான் அங்க போனார். அதனால இயேசு சொன்னார், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அந்த போஜனத்தில் என்ன இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது என்னது? பிதாவினுடைய சித்தம். கண்டிப்பா பிதாவினுடைய சித்தத்தை விட்டுறாதீங்க. அந்த சித்தத்துக்குள்ளதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யமே இருக்கு. பூமி பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அந்த சித்தம் செய்யப்படணுமானால் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் வேணும். யார் வேணும்? இப்போ அதுதான் கம்மி. நமக்கெல்லாம் என்ன வரமாட்டேக்கு? இந்த மனசு தான் வரமாட்டேக்கு. இந்த மனசு வரலன்னு வைங்களேன், இந்த மன கடினத்துக்கே இயேசு ஒப்பு கொடுத்துருவார். நீ அப்படியே இருன்றுவார். நீ இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்திலும் திருந்த மாட்ட, நீ அப்படியே இருன்னு கோபாய்க்கு நீ தீர்ப்பை எழுதிடுவார். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஏன்னா நமக்கு என்னைக்கு மனசு வர, நமக்கு என்ன வரமாட்டேக்கு? மனசு தான் காரணம். என்ன காரணம்? மனசு தான் வரமாட்டேக்கு. ஆனால் சாக்கு போக்கு சொல்லிடுவோம். ஏன் சாக்கு போக்கு சொல்றோம்? ஏன்னா மனசு இல்லை. அதனால நான் யாருமே நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு மனசு இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிடுவேன். மனசு இல்லை. மனசு இல்லாமல் நம்ம என்னத்தை சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக மனசு வந்தாதான் கேட்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் உருண்டு பரண்டாலும் நடக்காது. ஏன்னா என்ன இல்லை? மனசு. மனது தான் காரணம். இருதயமே திருக்குள்ளதும். நீங்க எத்தனை பேர் உருண்டு பண்டு பாருங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கே மனசு இல்லாம நீங்க போட்டு எண்ணத்தை போட்டு ஐயா வா வான்னு இழுத்தாலும் வராது. என்ன இல்லை? என்னமும் சொல்லு. என்ன இல்லை? மனசு. அவ்வளோதான் காரணம். மனது இல்லாதவங்க தான் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை, நான் வேதத்தில் படித்த வரை மனது இல்லாதவங்க என்னதான் சொல்லிட்டு இருப்பாங்க? ஒரே சாக்கு போக்கு தான். ஏதாவது ஒரு காரணத்தை தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால ஏதாவது ஒரு காரணத்தை என்ன செய்யணும்? தேடிதான் ஆகணும். அதுதான் உண்மை. மனசு இல்லாதவங்க ஏதாவது ஒரு காரணத்தை என்ன செய்வாங்க? கண்டிப்பா தேடுவாங்க.
கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதி கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் இருக்க, அறிந்தவர்களாய் மாத்திரம் வராமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க, செய்து முடிக்கிறவர்களாயும் இருக்க நீரே ஒவ்வொருவரையும் மாற்றும் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.